வணக்கம் மகளே, நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்க போறது நீ தீயா இல்லை தெஞ்சலா கதையோட 41வது அத்தியாயத்தை. இது ஒரு கற்பனை காதல் கதை. இந்த கதையை முழுசா கேட்டுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய கதையில ஏதாவது குறை இருந்தாலும், இந்த கதை இன்னைக்கு இப்படி போனா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அதை மறைக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய கதைகளை கேட்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதைக்குள்ள போலாமா? நீ தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 40. ஆதித்யனின் ஐடி கம்பெனியை மதுவிற்காகத்தான் திட்டம் போட்டு ராகவன் தன் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கிறான். ஆதித்யன் ஐடி கம்பெனியின் புதிய எம்டி ராகவன் தான் என்பதை அறியாத மதுவோ இப்பொழுது கல்வர்களின் பிடியில் ஒரு பாலடைந்த பங்களாவின் ஒரு அறையில் கை கால்கள் கட்டப்பட்டு கிடக்கின்றாள். மதுவிற்கு தெரியாமல் அவளின் பாதுகாப்பிற்காய் நியமிக்கப்பட்டிருக்கும் பாடி கார்ட்ஸ் அசந்த நேரம் மது கடத்தப்பட்டு இருக்கிறாள். அரசாங்கத்தை ஏமாற்றி பொய் வருமான கணக்கு காட்டியதால் அபராதமாய் மிகப்பெரிய தொகையை அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டியிருந்ததால் திணறி போன ஆதித்யனோ தான் சம்பாதித்த சொத்தில் பாதியை விற்று அபராதத்தை கட்டினான். பெங்களூருவில் இருக்கும் மிகப்பெரிய வழக்கறிஞர்களை வைத்து சிறையில் இருந்து ஜாமீனில் வந்துவிட்டான் ஆதித்யன். ஆதித்யன் கைது செய்யப்பட்டதோ வெள்ளிக்கிழமை என்று. அன்றைய மாலையே மது கடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தான் ஆதித்யன். இவளுக்காகத்தானே என்னோட சாம்ராஜ்யத்தை சுக்குநூறா தகத்தெறிஞ்ச ராகவன் ருத்ரமூர்த்தி, உன்னோட மதுவோட பொணம் கூட உன் கைக்கு கிடைக்காதபடி செய்றேண்டா என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட ஆதித்யனோ சிறையிலிருந்து வெளியே வந்து மதுவை அடைத்து வைத்திருக்கும் பங்களாவுக்கு சென்றான். மது கடத்தப்பட்டு சனி ஞாயிறு 2 நாட்கள் கடந்து விட்டது. மது அவளது வீட்டில் இருந்து வெளியே வரவில்லையே என்பதை யோசித்த ராகவனின் பாடி கார்ட்ஸ் ராகவனுக்கு போன் செய்ய தன் அலுவலகத்தில் இருக்கும் பால்கனியில் நின்று கொண்டு பூப்பந்துகளைப் போல உருண்டு ஓடி வானத்துக்குள் புதையும் மேகங்களையே மார்பின் குறுக்கே கைகளை கட்டி கொண்டு பார்த்து கொண்டு நின்றிருந்தான் ராகவன். அவனது கைபேசி அலறவே அட்டன் செய்து காதல் வைத்தான் ராகவன். சார், மேடம் 2 டேஸா அவங்க வீட்டை விட்டு வெளியவே வரல என்று பாடிகார்ட் சொன்னதை கேட்டு, என்ன சொல்றீங்க? மது 2 நாளா வீட்டை விட்டு வெளியே வரலையா? கதவை தட்டி பாருங்க, திறக்கலனா உடைச்சிட்டு உள்ளே போய் பாருங்க என்று பதற்றத்தோடு ராகவன் சொன்னதை கேட்ட பாடிகார்ட்ஸ் கதவை தட்டி பார்த்தனர். மது திறக்கவில்லை. கதவை உடைத்து உள்ளே போய் பார்த்தனர். வீடு முழுவதும் தேடி பார்த்தனர். மதுவை காணவில்லை. மது காணவில்லை என்னும் செய்தி ராகவனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அன்று ராகவன் வாங்கிய ஆதித்யனின் ஐடி கம்பெனியின் திறப்பு விழா அன்றைய நாள் மாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மதியம் போல மது காணவில்லை என்ற செய்தி ராகவனுக்கு வரவே ருத்ரமூர்த்தியிடம் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒப்படைத்துவிட்டு ராகவன் தனது BMW காரை எடுத்துக்கொண்டு விரைந்தார். வாசுவை தேடி ராகவனின் அலுவலகத்திற்கு வந்தார் ருத்ரமூர்த்தி. ருத்ரமூர்த்தியை பார்த்ததும், வாங்க அங்கிள் என்றான் வாசு. வாசு, எங்க வா என்று வாசுவை தனியே அழைத்து சென்ற ருத்ரமூர்த்தியும், என்னாச்சு வாசு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, இல்ல அங்கிள், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல என்றான் வாசு. இல்ல, ராகவன் எனக்கு போன் பண்ணான். புதுசா வாங்கின ஐடி கம்பெனியோட திறப்பு விழா வேலைகளை எல்லாம் என்ன கவனிச்சுக்க சொன்னான்ப்பா. நான் வந்துடுறேன்னு பதட்டத்தோட சொன்னான் என்று ருத்ரமூர்த்தி சொல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள், ஏதாவது பிரச்சனைனா ராகவன் என்கிட்ட சொல்லி இருப்பானே என்று வாசு சொன்னதும், ஹோ அப்படியா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல என்று ருத்ரமூர்த்தி மறுபடியும் கேட்க, அங்கிள் நீங்க ஓரி பண்ணிக்காதீங்க, பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை என்று வாசு சொன்னான். சரிப்பா, அப்போ நான் திறப்பு விழா ஏற்பாடுகளை எல்லாம் பார்க்க கிளம்புறேன்ப்பா என்று சொல்லிவிட்டு ருத்ரமூர்த்தி அங்கிருந்து கிளம்ப ராகவனை தேடி அவனது அறைக்கு சென்றான் வாசு. அவன் நாற்காலியில் ராகவன் இல்லை, உள்ளாரையிலும் இல்லை, அங்கிருந்த பால்கனியிலும் இல்லை. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கதானே இருந்தா ராகவன், இப்ப எங்க போயிருப்பான் என்று வாசு யோசித்துக் கொண்டிருக்கும் போதே வாசுவை தேடி வந்தான் சஞ்சய். மாம்ஸ், மது ஒன்னே மிஸ்ஸிங் என்றபடியே அறைக்குள் சஞ்சய் நுழைய, என்னடா சொல்ற என்றான் வாசு. ஆமா மாம்ஸ், அண்ணியை தேடி அண்ணன் போயிருக்காரு என்று சஞ்சய் சொல்ல, டே, ஆதித்யன் வேற இன்னைக்குதான் ஜாமீன்ல இருந்து வெளியே வந்திருக்கான், ஒருவேளை அவன் ஏதாவது பண்ணிருப்பானோ என்று வாசு கேட்க,
அவன் இவ்ளோ பெரிய வேலையெல்லாமா பாக்குறான்? அதுவும் என் அண்ணிய கடத்துற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கான். அவெல்லாம் என் அண்ணனுக்கு கொசு மாதிரி மாம்ஸ் தூக்கி போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு எங்க அண்ணன் என்று சஞ்சய் கெத்தாக சொல்ல, டேய், எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. அதுவும் இல்லாம இப்போ உங்க அண்ணன் ஆதித்யனுக்கு பலமான அடிய கொடுத்திருக்கான். அவன் மீண்டு வர முடியாத அளவுக்கு சம்பவம் பண்ணி வச்சிருக்கான். அத நினைச்சாலே திக்குன்னு இருக்குடா. கிளம்புடா, நாமும் மதுவை தேடுவோம். ஒன்னு அறியாத என் தங்கச்சி வாழ்க்கையில உன் பெரியம்மா அந்த ஆதித்யன்னு மாறி மாறி விளையாடுறாங்களே, பாவண்டா என் தங்கச்சி என்று வாசு சொல்ல, மாம்ஸ் புலம்புற நேரம் இது இல்ல, கிளம்புங்க என்று சஞ்சய் சொல்ல, வாசுவும் சஞ்சயும் காரை எடுத்துக்கொண்டு விரைந்தனர். ஆதித்யன் கம்பெனியில் வேலை செய்யும் தான் வைத்திருக்கும் ஸ்பைக்கு ராகவன் அழைத்தான். சார், ஆதித்யன் சார் ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாரு என்று அவன் சொல்ல, அதான் தெரியுமே, மேல சொல்லு என்று ராகவன் கேட்க, சார், அவர் யாரையோ கடத்தி கொள்ள சொன்னதா தகவல் வந்திருக்கு சார். அந்த கடத்தல் வேலைய பெங்களூர்ல இருக்க மிகப்பெரிய ரவுடியான மைக்கேல்ட்ட தான் சார் இந்த வேலைய கொடுத்திருக்காரு ஆதித்யன் சார் என்று அந்த ஸ்பை சொல்ல, ஓ அப்படியா, நான் பாத்துக்கிறேன், நீ போனை வை என்று சொன்ன ராகவன் தனக்கு தெரிந்த ரவுடிகளுக்கு போன் செய்து மைக்கேல் எங்கே இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டான். கனடாவிலிருந்து பெங்களூர் வந்த மாயாவோ மது கடத்தப்பட்ட செய்தியை அறிந்து நேராக லதாவின் அரண்மனைக்கு சென்றாள். லதா அரண்மனையின் தோட்டத்தில் நின்று கொண்டு அங்கு வேலைக்காரர்களுக்கு வேலையை சொல்லிக் கொண்டிருந்தார். இதை அறியாத மாயாவோ அவசரமாக அரண்மனைக்குள் சென்று அங்கும் இங்கும் எங்கு லதாவை தேடினாள். ஆனால் அரண்மனைக்குள் தான் லதா இல்லையே. அங்கிருந்த முத்துவிடம், லதா ஆண்டி எங்க இருக்காங்க என்று மாயா கேட்க, லதாமா தோட்டத்துல இருக்காங்கம்மா என்று முத்து சொல்ல, மாயாவோ தோட்டத்தை நோக்கி சென்றாள். அங்கு நின்று கொண்டிருந்த லதாவை தோட்டத்தில் நின்று கொண்டிருந்த லதாவை கட்டி அணைத்து கொண்டாள் மாயா. மாயா, எப்போ கனடால இருந்து வந்த என்று லதா கேட்க, லதாவை அணைத்து விடுவித்த மாயாவோ, ஜோஸ்னா இப்பதான் வந்ததும் ஒரு சூப்பரான செய்தி கேட்டேன், அதான் உங்களை பாராட்டிட்டு போலான்னு வந்தேன் என்று மாயா சொல்ல, என்ன சொல்ற நீ என்றார் லதா. அத்த, நீங்க தானே மதுவை கடத்தி வச்சிருக்கீங்க என்று மாயா கேட்கவும், சுற்றும் முற்றும் பார்த்த லதா அங்கு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து மதுவை அழைத்து கொண்டு தனியே ஒரு இடத்துக்கு வந்தார். என்ன சொல்ற மது, நீ சொல்றது உண்மையா? மது கடத்தப்பட்டாளா என்று கேட்க, என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க, நீங்க தானே மதுவை கடத்தினது என்று என்று சிரித்து கொண்டே சொன்னால் மாயா. ஹே, லூசு மாதிரி பேசாத, நான் ஒன்னும் மதுவை கடத்தல, அப்ப கடத்தப்பட்ட விஷயமே நீ சொல்லித்தான் எனக்கு தெரியும் என்று லதா சொல்ல, என்ன சொல்றீங்க அத்த என்றாள் மாயா. உண்மைதாண்டி சொல்றேன் என்றாள் லதா. ஓ, அப்போ மதுவை நீங்க கடத்தலையா? வேற யாரோ தான் கடத்திருக்காங்களா? யாரு மதுவை கடத்தினது? யாரா இருக்கும் என்று மாயா யோசிக்க, யார் அவளை கடத்தினா என்ன, கடத்திட்டாங்கல்ல, அப்படியே அவ ஒளிஞ்சா சரிதான் என்று லதா சொல்ல, ஆமாத்த, அதுவும் சரிதான். ஆனா இந்த விஷயம் ராகவன் மாமாவுக்கு தெரியாம இருக்கணுமே, அப்புறம் தெரிஞ்சுட்டா கண்டிப்பா அவரு போய் மதுவை காப்பாத்திடுவார்ல என்று மாயா கேட்க, மது எத்தனை நாளைக்கு முன்னாடி கடத்தப்பட்டா தெரியுமா? இன்னைக்கா அவளை கடத்தினாங்க என்று லதா கேட்க, இல்லத்தா, அவளை கடத்தி 2 நாள் ஆச்சான் என்று மாயா சொல்ல, ஓ அப்படியா, அப்போ இன்ன வரைக்கும் ராகவனுக்கு இந்த விஷயம் தெரியல, அதனால நமக்கு சந்தோஷம், இனியும் தெரியவே கூடாது என்று லதா சிரிக்க, ஆமாத்த என்று மாயாவும் சிரித்து வைத்தாள். மதுவை தேடி செல்லும் ராகவனுக்கு மைக்கேல் இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது. அவனின் பிடியில் தான் மது இருக்கிறாள் என்பதும் மது காணாமல் போன விஷயம் ராகவனுக்கு தெரிந்த 1 மணி நேரத்தில் ராகவன் கண்டுபிடித்து விட்டான். ராகவனின் நெஞ்சமெல்லாம் அனலாய் எரிந்து கொண்டிருந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா மது என்னோட காதலின்னு தெரிஞ்சும் நீ அவளை கடத்தி இருப்ப, ஆதித்யா, உனக்கு சாவி இன்னைக்கு கன்ஃபார்ம்டா என்று கர்ஜித்த ராகவனோ மின்னல் வேகத்தில் காரை இயக்கினான். ஆதித்யன் மேல் ராகவனுக்கு கோபம் இருந்தாலும் மதுவை நினைத்து ஒரு புறம் துடித்து போனான் ராகவன். அவன் மனதை ஏதோ அழுத்துவது போன்ற உணர்வு. மது கை கால்கள் கட்டப்பட்டு இருட்டு அறையில் ஒரு தண்ணீர் தொட்டியினுள்ளே மதுவை அமர வைத்து அந்த தொட்டியில் தண்ணீரையும் திறந்து விட்டிருந்தார்கள். அவள் இருப்பதை பற்றி கூட மதுவுக்கு கவலை இல்லை. ஆனால் கடைசியாக ஒரு முறை ராகவனை அவள் விழிகளில் நிரப்பிக் கொள்ள ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாள் பெண்ணவள்.
மது ஒருபுறம் ஏங்கி தவிக்க, ராகவன் ஒருபுறம் புலம்பிக் கொண்டிருந்தான். ச்சே, அவளை நான் விரும்பாம இருந்திருக்கலாம். நான் செஞ்ச தப்புனால, அவளை விரும்பினதுனால அவளுக்கு எவ்வளவு கஷ்டம். மது, நான் வந்துட்டே இருக்கேன், உனக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த ராகவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் எவனாலையும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது என்று கத்தி கொண்டிருந்தான் காருக்குள்ளே ராகவன். அன்று ராகவன் டிரைவர் என்று தனியாகத்தான் மதுவை தேடி சென்று கொண்டிருக்கிறான். என்னை விட, என் காதலை விட அந்த லதா சொன்னதுதான் முக்கியம்னு இப்படி என்னை விட்டு போனதுனாலதாண்டி உனக்கு பிரச்சனை. பிரச்சனை மேல பிரச்சனை. ஏன்டி இப்படி பண்ற என்று ராகவன் சொல்லிக் கொண்டிருக்க, அங்கு மதுவோ ராகவ் ராகவ் என்று முணங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் அந்த பால் அடிந்த பங்களாவிற்குள் நுழைந்தான் ஆதித்யன். என்ன, அவன் செத்துட்டாளா என்று ஆதித்யன் கேட்க, இல்ல சார், நீங்க வரட்டும்னு தான் காத்திருக்கேன் என்றான் மைக்கேல். நேராக மது வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் நுழைந்தவன் அவள் நீரில் மிதந்தபடி ராகவ் ராகவ் என்று முணங்குவதை அவள் அருகில் சென்று கேட்டான் ஆதித்யன். ராகவ், அந்த ராகவன் வந்து உன்னை காப்பாத்துவான்னு நினைச்சிட்டே இரு. உன்னை நான் டார்ச்சர் பண்றேன்னு தான் என் ஐடி கம்பெனிக்கு ரைடு வர வச்சு என் பிசினஸ் எல்லாம் முடக்கணும். என் ஐடி கம்பெனிய பறிச்சுக்கிட்டான். எனக்கு பிசினஸ் தான் போச்சு. ஒரே வாரத்துல திரும்பவும் அதைய பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன். ஆனா நீ செத்துட்டா ஒழுவா அவன் துடிப்பான்ல, அவன் சாம்ராஜ்யமே வேரோட சாஞ்சிடுண்டி. அதுக்கப்புறம் துடிக்க துடிக்க நீ சாவணும், அதை நான் பார்க்கணும். அவன் சாம்ராஜ்யம் மொத்தமும் சுக்குநூறு ஆகணும் என்று மதுவின் சிகையை ஒரு கையால் கொத்தாக பற்றின ஆதித்யன் சொல்லிக் கொண்டிருக்க, அவனின் போன் அலறியது. எடுத்து பார்த்தான் ஆதித்யன். அழைத்திருந்தது சாத்விகா. அண்ணா, அம்மாவுக்கு நெஞ்சுவலி, சீக்கிரம் வாங்க என்று சாத்விகா சொல்ல, என்ன சொல்ற என்று பதறினான் ஆதித்யன். ஆமாண்ணா, சீக்கிரமா வாங்க என்று அலைபேசியை வைத்து விட்டாள் சாத்விகா. மைக்கேலிடம் ஆதித்யன், மைக்கேல், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்பணும். இவளுக்கு கொஞ்ச நேரம் நரகத்தை காட்டிட்டு அப்புறம் கொண்டுரு. இவளை முடிச்சுட்டு எனக்கு போன் பண்ணு. மறக்காம நிறைய ஐஸ் கட்டிகளை எடுத்து இந்த தொட்டிக்குள்ள போடு. 4 இளநிய இவ வாயில ஊத்து. ஜன்னி வந்து சாவட்டும். இவ செத்ததுக்கு அப்புறம் எனக்கு செய்தி அனுப்பு என்று சொல்லிவிட்டு ஆதித்யன் அங்கிருந்து செல்ல, மைக்கேல் ஆதித்யன் சொன்ன அனைத்தையும் செய்தார். குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் மது. ராகவனின் கார் பெங்களூரின் எல்லையில் இருந்த ஒரு காட்டுக்குள் சென்றது. வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாதபடி ஒரு இடத்தில் தடுப்பு ஒன்று போட்டிருக்க, காரில் இருந்து இறங்கினான் ராகவன். சுற்றும் முற்றும் பார்த்தான். அங்கு யாரும் இல்லை. அதனால் காரில் இருந்து இறங்கிய ராகவன் அந்த தடுப்பை அகற்ற எண்ணி பாதையின் குறுக்கே கட்டி வைக்கப்பட்டிருந்த கட்டையின் மேல் கையை ராகவன் வைக்கவும், மச்சான் என்ற வாசுவின் சத்தம் கேட்கவும், ஒரு அடி பின்னே வைத்து குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினான் ராகவன். அவன் மேல் இடிக்க இருந்த, எங்கோ இருந்து கயிற்றால் கட்டப்பட்டு வந்த அந்த ராட்சச கட்டை ஒன்று அவனை நோக்கி வர, அதை பார்த்து வாசு கத்த ராகவன் விலகியதால் ராகவன் மேல் அந்த கட்டை இடிக்காமல் ஒரு பாறையின் மேல் சென்று இடித்தது. கட்டை முட்டி அந்த கட்டையில் கட்டப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்து ராட்சத பாறை சுக்கு நூறாய் உடைந்தது. மச்சான், நல்ல வேலை அந்த கட்டை உன் மேல இடிக்கல. மதுவை காணோன்னதும் நீ பாட்டுக்கு தனியா வந்துட்ட. எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்லடா என்று சொன்னபடியே காரில் இருந்து இறங்கி சஞ்சயும் வாசுவும் வர, மதுவை கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதும் என்ன பண்றதுனே தெரியலடா, அதான் வந்துட்டேன் என்று ராகவன் சொல்ல, இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது 4-5 ரவுடிகள் அவர்களை சுற்றி வளைக்க, ஆனா நீங்க போய் அண்ணிய காப்பாத்துங்க என்று சஞ்சய் சொல்ல, ராகவனும் அவன் காரை நோக்கி செல்ல, ராகவனை வழிமறைத்து நின்றான் ஒரு தடியன். ராகவன் அவன் கையில் இருந்த காப்பை மேலே தூக்கி விட்டுவிட்டு கை முஷ்டியை மடக்கி ஒரு குத்துதான் அந்த தடியனின் மூக்கில் இருந்து ரத்தம் வந்து விட்டது. 4-5 பற்களும் தெரித்து விழுந்துவிட அந்த தடியனோ ராகவனின் கார் கதவில் மல்லாக்க சாய்ந்து விட்டான். அவனின் சிகையை கொத்தாய் பிடித்து கீழே தள்ளிய ராகவனோ மரத்தடுப்பை உடைத்துக் கொண்டு காட்டிற்குள் நுழைந்தான். தங்களை சுற்றி வளைத்த 4 ரவுடிகளையும் பந்தாடி கொண்டிருந்தனர் வாசுவும் சஞ்சயும். வானை கிழித்துக் கொண்டு மின்னலை போல அந்த காட்டிற்குள் ராகவனின் கார் சீறியது. அந்த காரின் சத்தத்தில் மரத்தில் இருந்த பறவைகள் பயந்து பறந்தோட, அந்த பங்களாவின் வாயிலில் நின்றிருந்த ரவுடிக்கோ பயபந்து உருண்டோடியது. அண்ணா அண்ணா என்று மைக்கேலை அழைத்துக் கொண்டு பங்களாவுக்குள் அந்த ரவுடி ஓடினான். என்னடா, ஏன் அப்படி கத்துற, என்ன பிரச்சனை என்று மைக்கேல் கேட்க,
பறவையெல்லாம் பறக்குதுண்ணா என்றான் அந்த தடியன். பைத்தியக்கார பயலே, பறவைனா பறக்கத்தாண்டா செய்யும் என்றார் மைக்கேல். ஐயோ அது இல்லைண்ணா, எல்லா பறவையும் ஒன்னா பறக்குதுண்ணா என்றார் அந்த தடியன். என்னடா சொல்ற, புரியுற மாதிரி சொல்லு என்று மைக்கேல் கத்த, ஆனா ராகவன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் என்று அந்த ரவுடி பயந்து கொண்டே சொல்ல, ராகவன் வந்துட்டாரா? என்னடா அவனுக்கு மரியாதையெல்லாம் பலமா இருக்கு என்று மைக்கேல் சொல்ல, ஆனா 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை நான் இன்னும் மறக்கலன்னா என்று அந்த ரவுடி கூறினான். நாங்களும் தானா என்று ஒரே குரலில் மற்ற ரவுடிகளும் சொல்ல, சரியான தொட நடுங்கிகளா இருக்கீங்களேடா. ராகவன் காட்டுக்குள்ள வந்தாலும் அவனால இந்த பங்களாவை கண்டே பிடிக்க முடியாது. அதனால போய் அவன் வேலையை ஒழுங்கா பாருங்க என்று மைக்கேல் சொல்லி முடித்தான். ராகவன் அந்த பங்களாவை கண்டுபிடிச்சு மதுவையும் கண்டுபிடிப்பானா அப்படிங்கிறத நாளைய அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.